படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர். ஜாவோ அப்படிங்கிற ஒரு தெற்கு நாடும் யானுங்கிற ஒரு வடக்கு நாடும் ஏகப்பட்ட வருடங்களாக அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பகை போர்க்களத்துல ரத்தமா சிந்திட்டு இருந்தது. இறுதியா இரண்டு நாடும் ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வராங்க. ஆனா அந்த அமைதி ஒப்பந்தம் ஒரு 10 வருஷம் தான் நீடிச்சது. ஏன்னா வடக்கு நாட்டுக்கு புதுசா ஒரு மன்னன் வந்தான். அந்த மன்னன் தெற்கு நாடை திருப்பியும் கைப்பற்றணும்னு நினைச்சான் அப்படின்னு அந்த வாய்ஸ் ஓவர் முடிய இப்போ தெற்கு நாட்டை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற அரசபையில வடக்கு நாட்டை சேர்ந்த 2 பேர் வந்துட்டு ஏதோ ஒரு தங்க துகள் மாதிரி இருக்கும், அதை கொண்டு வந்து எங்களோட வடக்கு நாட்டுல புதுசா ஒரு மன்னர் வந்திருக்காரு, சோ அதனால தெற்கு நாட்டுக்கும் வடக்கு நாடுக்கும் வந்து நல்ல ஒரு உறவு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கொடுக்க, இது என்ன அழகா இருக்குதுன்னு தெற்கு நாட்டோட ராஜாவும் கிட்ட வரும்போது டக்குன்னு அந்த துகள்களை ராஜா மேல போட ட்ரை பண்ண உள்ள பூந்து அந்த அரசபையில இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் ராஜாவை காப்பாத்துறாங்க. ஆனா அந்த துகள்கள் ராஜாவோட துணியில பட்ட உடனே அந்த துணி அப்படியே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அதுல ஒரு லேடி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண ஒரு கருப்பு சிங்கம் ஒண்ணு வச்சிருந்திருப்பாங்க, அது உள்ள பூந்து அப்படியே அவளை கடிச்சு கொதறிடும். அப்ப அந்த அரசபையில பயங்கர நீளமா ஒரு தாடி வச்சிருந்திருக்கான்ல, அவன் இந்த ராஜ்யத்தோட ஒரு மந்திரி. ராஜா கிட்ட போயிட்டு வடக்கு நாட்டோட ராஜா புதுசா அரியணை எறிந்திருக்காரு, அதனாலதான் உங்களை கொலை பண்றதுக்காக இப்படி ஒரு சூழ்ச்சியை அவங்க விரிச்சிருந்திருக்காங்க. கண்டிப்பா இது போருக்கான ஒரு அறிகுறி தான், அவங்க மேல நம்ம போர் தொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதுக்கு முன்னாடி ராஜா நமக்கு ஒரு படைத்தளபதி தேவைப்படுறான், அதனால அந்த படைத்தளபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான போட்டியை நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்க ராஜாவும் கொடுத்துறானா. அதுக்கப்புறம் அந்த மந்திரியும் ஒரு இடத்துக்கு வந்துட்டு அப்படியே ஒரு 8 கழுகுகளை வந்து அனுப்பி வைக்கிறான். இன்னும் ஒரு 3 நாள்ல இந்த 8 கழுகுகளும் இப்படி ஒரு போட்டி நடக்க போதுங்கிற விஷயத்த தெற்கு நாட்டை சேர்ந்த 8 விதமான குலங்கள் 8 விதமான கிளானுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியே கட் பண்ணி ஒரு மைனிங் பண்ற மாதிரியான ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. அந்த 8 குலங்கள்ல இவங்களும் ஒருத்தங்க ஒடுக்கப்பட்டவர்கள், குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணியை கூட எடுக்கிறதுக்காக இந்த மலையில ஏகப்பட்ட பேர் ஏறிதான் வந்து வாங்க வேண்டியதா இருக்கும். ஆனா அந்த தண்ணிய காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில தான் அந்த மக்களை இந்த ராஜ்யம் வச்சிருக்குது. இப்படி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவன் பாட்டுக்கு ஜாலியா தண்ணி ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்க உள்ள வந்த சோல்ஜர்ஸ் அவனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்களா, அவங்க எல்லாருக்கும் டிம்கி கொடுத்துட்டு வேகமா அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருப்பான். இப்படி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டு இருக்கும் போது தெரியாம அங்க இருக்கிற கட்டைகள் எல்லாத்தையும் தள்ளி விட அதுக்கு கீழே ஒரு குட்டி பொண்ணு இருப்பாளா, தெரியாம அந்த கட்டைகள் எல்லாம் அவன் மேல விழுக போக ஹான்னு ஒரு ஆள் உள்ள பூந்து எப்படியும் அந்த ஒரு குட்டி பொண்ணை அடிபடாம காப்பாத்த நல்ல வேலை எதுவும் ஆகலன்னு ஹீரோ கொஞ்சம் பொறுமையா நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருவானா. தப்பிச்சுட்டான்னு நினைச்சா சைல ஒரு சோல்ஜர் வந்து மூக்கிலே அடிக்கிறான். மந்திரி அனுப்பி வச்ச அந்த ஒரு கழுகும் ஊர் தலைவர்கிட்ட அந்த செய்தியை கொண்டு வந்து சேர்க்க மணி அடிச்சு மக்கள் எல்லாரையும் ஒண்ணு கூட்டுறாங்களா. ஹீரோயும் அங்கதான் தொங்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஊர் தலைவரை பார்த்தோன்னு யோ கேள்டே வந்து காப்பாத்தி அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்க அவன் கண்டுக்காம நம்ம நாட்டுக்கும் வடக்கு நாட்டுக்கும் ஒரு போர் வர மாதிரி தெரியுது, அதனால படை தளபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு கான்டெஸ்ட் மாதிரி ஒண்ணு நடத்த போறாங்க. அதுக்கு ஒவ்வொரு கிளான்ல இருந்துமே 3 பேர் வந்தாகணும். அப்படி நம்ம கிளான்ல இருந்து யாராவது போகல அப்படின்னா அரசபையோட வார்த்தைகளை மீறின மாதிரி ஆயிரும், அவமதிச்ச மாதிரி ஆயிரும், நம்ம கிளானுக்கே ஒரு பெரிய பிரச்சனை வரும்லாம் சொல்ல யாரா போறது அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ நான் போறேன் அப்படிமானா அங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் அந்த ஊர் தலைவர் தான் நம்ம ஹீரோவை கீழே இறக்கி விட சொல்லிட்டு உண்மையாலுமே நீ போறியா இல்ல ஏதாவது ஜோக் இது பண்றேன்னு கேட்கும் போது இல்ல நான் டெஃபினட்டா போறேன், நான் கண்டிப்பா அங்க போய் ஒரு படைத்தளபதி ஆயிட்டேன் அப்படின்னா அப்புறம் இருக்குதுடா உங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருப்பானா எல்லாரையும். நம்ம ஹீரோ ஒரு சோல்ஜர் பிடிச்சிருப்பான்ல, சோ அவனும் இந்த ஒரு போட்டியில பங்கேற்கலாம்னு இருக்கிறான் போல. சரி இந்த ஒரு போட்டியில ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்க என்ன கிடைக்குமா, ராஜ்யத்துல நமக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன், உனக்குன்னு ஒரு இடம், உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொல்லும் போது இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஹானுங்கிறவன் அப்படின்னா நானும் இந்த ஒரு போட்டியில கலந்துக்கலாம்னு இருக்கிறேன்னு சொல்லுவானா. அதுக்கு அந்த சோல்ஜர் ஏன்டாடே உன்ன மாதிரி போர்ல இருந்து ஓடி வந்தவனுக்குலாம் இதுல போட்டி போடுற அளவுக்கு தைரியம் வந்துச்சாடான்னு கேட்கும் போது அவன் ஒரே தட்டு சோல்ஜர் கீழே விழுந்துருவான். சோ இப்போதைக்கு நம்ம ஹீரோ அந்த சோல்ஜர் அப்புறம் ஹான் இவங்க 3 பேரும் போறதா இருக்கிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட சமாதியை போய் பார்க்கும்போது அப்பதான் அந்த ஊரோட தலைவர் சொல்றாரு, நம்ம ஹீரோவோட அம்மா இந்த ஊரை சேர்ந்தவங்களே கிடையாது, நெஞ்சில் அம்போட பிரெக்னண்டா இந்த இடத்துல வந்து விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரசவம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ பிறந்திருப்பான். அவங்களோட கடைசி வார்த்தை இந்த குழந்தையோட அப்பா இந்த குழந்தைக்கு இந்த ஒரு பேர் தான் வைக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல இறந்து போயிருந்திருப்பாங்க. இதை எல்லாத்தையும் அந்த ஊர் தலைவர் ஞாபகப்படுத்தும் போது நம்ம ஹீரோவும் இப்ப நான் இந்த ஊரை விட்டு போறதுங்கிறது வெறும் இந்த ஒரு போட்டியில ஜெயிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, என்ன பத்தின உண்மையான விஷயங்கள் என்னங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லுவான். கூடவே அங்க இருக்கிற ஹான் கிட்ட அந்த ஊர் தலைவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கவே முடியாத ஒரு நிலைமையில தான் அந்த போர்க்களத்துல இருந்து நீ இந்த ஒரு ஊருக்கு வந்த, இப்ப நீ ரொம்பவுமே தேறி இருக்குங்கிற காரணத்துக்காக உன்னோட வெப்பனை நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன்னு ஒரு பயங்கர வெயிட்டான ஒரு ஈட்டியை ஒண்ணு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் அங்க இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சவங்க ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு இடம் இருக்குமா, அங்க வரும்போது அந்த சோல்ஜர் பையன் சம்திங் எதையோ சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க டக்குன்னு பின்னாடி இருந்த ஒரு தேல் அப்படியே அவனை புடிச்சு உள்ள இழுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான் அந்த தேல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் ஹானையும் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ண நம்ம ஹான் தான் கையில இருக்கிற ஈட்டியை வச்சு
எப்படியோ அந்த 2 தேல் வந்திருக்கும். சோ ரெண்டையுமே வந்து சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு தேலோட அந்த கொடுக்கு இருக்குல்ல கையை அதை வந்து வெட்டி எடுக்க அவ்வளவுதான், ரெண்டும் அங்கிருந்து ஓடி போயிரும். அந்த கொடுக்கோட ஒரு சின்ன பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து அதை முதுகுல சமந்துட்டு போய்கிட்டு இருக்கேன். கூட வந்து அந்த சோல்ஜர் பையன் செத்து போயிட்டான், அட்லீஸ்ட் அவனோட பாடியாவது கண்டுபிடிப்பையான்னு ஹீரோ சொல்லும் போது ஊர் தலைவர் சொன்ன விஷயம் ஞாபகம் இல்லையாடா, பௌர்ணமி வர அன்னைக்கு நம்ம போய் அந்த ஒரு போட்டியில கலந்துருக்கணும், எங்கேயாவது கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா கூட நம்மளோட கிளானை மொத்தமா அழிச்சிருவாங்க, மூடிட்டு பின்னாடி வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் நைட் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டு அந்த தேலோட கொடுக்க சமைச்சு சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ கேட்பான், ஏன் நானும் பார்த்துருக்கேன், உன்னை இந்த ஊர்ல யாருமே மதிக்க மாட்டாங்களே, அப்படி எதுக்கு தேவையில்லாம இந்த ஒரு ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக நீ இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கன்னு கேட்கும் போது எனக்கு இந்த ஊர் மக்களை பத்தின அக்கறையா, போடாடே இந்த ஊர் மக்களை பத்தி எனக்கு ஒரு துளி கவலை கிடையாது, நான் இந்த ஒரு போட்டியில பங்கேற்கிறதுக்கான காரணம் இந்த ஈட்டியோட உண்மையான சொந்தக்காரனுக்காக தான் சொல்லுவான். என்ன மேட்டர்னு பார்த்தா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வடக்குக்கும் தெற்குக்கும் எப்பவுமே இந்த ஒரு போர் மட்டும் நடந்துகிட்டே இருக்கும்ல. 16 வயசு இருக்கும் போதே நம்ம ஹான் அந்த ஒரு போர்ல பங்கேற்று இருந்திருப்பானா. அப்போ நம்ம ஹானோட அண்ணன் வடக்கு நாட்டோட ஜெனரலே வந்து அடிச்சு கீழே சாச்சிருவான். சோ நம்ம ஹானோட அண்ணங்கிட்ட தான் அந்த ஒரு ஈட்டிங்கிறதே இருந்திருக்கும். அன்னைக்கு நடந்த அந்த ஒரு போர்ல நான் மட்டும்தான் ஒரே ஒரு ஆள் உயிர் தப்பிச்சேன்னு சொல்லும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோவும் நானும் கேள்விப்பட்டிருந்திருக்கேன், வடக்கு நாட்டோட ஆர்மி அன்னைக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, உங்க எல்லாரையும் கம்ப்ளீட்டா தோக்கடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லும் போது வடக்கு நாடு ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, நம்ம நாட்டை சேர்ந்த மந்திரி தான் எங்களை தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அந்த ஒரு போர் நடந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பேக்கப்புக்காக ஆளுங்க வர வேண்டியதா இருந்திருக்கும். எதிரி நாட்டோட அம்பு மலையில இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் இறந்துகிட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹானோட அண்ணன் அந்த மந்திரி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான்டா, நம்ம கிளானை சேர்ந்த எல்லாரும் சாகணும் அப்படிங்கறதாண்டா அந்த மந்திரியோட விருப்பம்னு, எப்படியாவது நீ மட்டும் உயிரோட இருறான்னு மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இறந்து போயிருப்பாங்கல்ல, அந்த பின்ன குவியலுக்குள்ள நம்ம ஹானையும் தள்ளி விட்டுருப்பான். இந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆன ஹான் அதே இடத்துல படுத்து தூங்கிற அப்படின்னா அந்த மந்திரியை போட்டுறதுக்காக தான் போறையோன்னு ஹீரோக்கு புரியுது. இப்ப அதுவே அந்த மந்திரி நைட்ல தனியா நின்னுகிட்டு இருக்க அப்போ அந்த இடத்துக்கு வடக்கு நாட்டை சேர்ந்த ஒரு ஒற்றன் ஒருத்தன் வருவான். அவனுக்கு இந்த மந்திரி மரியாதை எல்லாம் கொடுக்க அப்பதான் தெரிய வருது ஆக்சுவலி இந்த ஒரு மந்திரியும் பார்த்தா வடக்கு நாட்டை சேர்ந்தவன் தான். சோ வடக்கு நாடு தான் இந்த மாதிரி தெற்கு நாட்டுல இவனை வந்து ஒரு மந்திரியா வச்சு அதுக்கப்புறம் உள்ள இருந்தே வந்து ஆட்டத்தை கலைக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கானுங்க. ஆனா நீயும் ரொம்ப வருஷமா இந்த இடத்துல தான் இருக்கிற, அரசருக்கு உன்னோட வேலையில எந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இல்லைன்னு சொல்ல அதுக்கு அந்த மந்திரி அப்படியே முட்டி போட்டுக்கிட்டு, இல்ல என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா இன்னும் ஒரே ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுங்க, இந்த ஒரு போட்டி இப்ப நடக்க போற இந்த ஒரு போட்டி முடிகிற நேரத்துல இந்த ஒரு தெற்கு நாட்டையே நான் கம்ப்ளீட்டா அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹானும் ஹீரோவும் அவங்களோட பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ குதிரையோட சத்தம் கேட்கிற மாதிரி இருக்க அப்படியே போனா டக்குன்னு ஒரு அம்பம் சைட்ல வந்து குத்தும். பார்த்தா ஏதோ ஒரு குட்டி பொண்ணை ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. என்னன்னா அந்த கிளானை சேர்ந்த ஏதோ ஒரு டோட்டம் ஒரு முத்திர மாதிரி ஒரு விஷயத்த அந்த பொண்ணு ஆட்டைய போட்டா போல. அந்த ஆளுங்களை பார்க்கும்போது நம்ம ஹானுமே ரைட்டு அவங்க ஏதோ லிசார்ட் கிளானை சேர்ந்தவங்க தானே, சரி அவங்களுக்குள்ள என்ன பஞ்சாயத்தோ நம்ம வேலையை பார்ப்போம்னு ஹீரோவை கூட்டிட்டு போகும்போது பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பெரிய ஒரு மணல் புயல் வருமா. ரைட் இதுகிட்ட இருந்து வேற தப்பிக்கணுமான்னு நம்ம ஹீரோ ஹானா இருக்கட்டும் அந்த ஒரு பொண்ணா இருக்கட்டும் அந்த பொண்ணை சேஸ் பண்ணிட்டு வந்த அந்த லிசார்ட் கிளானை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் எல்லாரும் அந்த மணல் புயல்ல மாட்டாம தப்பி இருக்க ட்ரை பண்ண. அப்ப அந்த லிசார்ட் கிளானை சேர்ந்த ஒரு லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பானா, அவன் அந்த மணல் புயல்ல அடிச்சுட்டு போறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோ உள்ள வந்து காப்பாத்த ட்ரை பண்ணுவான். எங்கேயாவது நம்ம ஹீரோவும் அடிச்சுட்டு போயிட போறான்னு அந்த ஹான் தான் ஈட்டி அங்க இருக்கிற ஒரு கல்லுக்குள்ள சொருகிட்டு அந்த 2 பேரையும் பிடிச்சு நின்னுட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த புயலுமே அடங்குதா, எப்படியோ அந்த ஹான் தப்பிச்சுட்டாரு. ஆனா இந்த மணல் புயல்ல பிரச்சனை என்ன அப்படின்னா மணல் அவங்கள போட்டு மூடிரும். டே ஹீரோ பையன் எங்கடா போன அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ அந்த இடத்துல சேஃபா தான் இருக்கிறானா, நல்ல வேலை உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகும் போது அப்ப நம்ம ஹீரோட கண்ணுக்கு அங்க யாரும் நிக்கிற மாதிரி தெரியுமா. ஹான் திரும்பி பார்த்தா அங்க யாருமே காணோம். அந்த லிசார்ட் கிளானை சேர்ந்த சீஃப் அவங்க காப்பாத்தி இருப்பாங்கல்ல, அவனும் விசில் அடிச்சு அவன் ஆளுங்களாரையும் அங்க கூப்பிட்டு எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு அந்த உதவி கடனை அடைக்கிற விதமா ஒரு குதிரை ஒண்ணு அவங்களுக்கு கொடுக்க நம்ம ஹான் குதிரையில ஏறிட்டு போயிருவான். ஐயோ நானும் தான் உதவி பண்ண என்னைய கூட்டிட்டு போயா அப்படின்னு ஹீரோ பின்னாடியே ஓடி வர. அதுக்கப்புறம் 2 பேரும் ராஜ்யத்துக்கு வந்துருவாங்களா. பார்த்தா அந்த ராஜ்யத்துக்கு வெளியில வடக்கு நாட்டை சேர்ந்தவங்க ராஜாவை கொலை பண்றதுக்காக வந்திருப்பாங்கல்ல. சோ அவங்க 2 பேரோட பாடியும் வந்து தொங்க போட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட கையில ஒரு விதமான சிம்பிள் இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறானா. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போறாங்க. அங்க கடத்தெருவுல இருக்கும்ல அந்த இடத்துல பார்த்தா அடிமைகள் எல்லாத்தையும் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சிருந்திருக்காங்க. சோ அடிமைகள் எல்லாரையும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுல பர்டிகுலரா ஒரே ஒரு பொண்ணை மட்டும் போக்கஸ் பண்றாங்களா. இந்த ஒரு பொண்ணு யாருன்னு லேட்டரா காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த படைத்தளபதி யாருக்காக வந்த அந்த நபர்கள் எல்லாருமே அங்க ஒரு இடத்துல சாப்பிட்டு இருப்பாங்களா. அந்த பாலைவனத்துல டெமிக்கி காட்டின அந்த பொண்ணு இருக்கிறாள் அவளும் அங்க வருவாளா. அவ வந்ததை பார்த்த உடனேமே அந்த லிசார்ட் கிளானை சேர்ந்தவங்க எல்லாம் போயிட்டு உன்னால எங்களுக்கு 3 சோல்ஜர்ஸ்க்கு அடிபட்டு இருந்திருக்குது, எங்க குதிரைங்களுக்கு காயப்பட்டு இருந்திருக்கு, அதோட ரொம்ப முக்கியமா எங்க கிளானோட முத்திரை ஆட்டையை போட்டு வந்திருக்கேன், மரியாதையா குடுக்குறியா இல்லையான்னு கேட்க. அவ்வளவுதான் அந்த இடத்துல சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. ஆளாக்குமா இருந்துகிட்டு அவ்வளவு பெரிய சோடாவை விசிறிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற முத்திரைய அங்க ஃபால்கன்
வடக்கன் கிளான்ல சேர்ந்த ஒருத்தவன் அசால்ட்டாவே எடுத்துட்டு மற்றவங்களோட பொருட்களை கூட வச்சு கூடாது பொண்ணுன்னு சொல்லி அந்த லிசார்ட் ஆளுங்களுக்கு அவன் அதை கொடுத்துருவானா. கரெக்டா அந்த இடத்துக்கு சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு மந்திரி வராரு எல்லாரும் மரியாதை கொடுங்கும் போது இருக்கிற எல்லாரும் மண்டி போடுறாங்களா. ஆனா நம்ம ஹான் என்னன்னா இன்னைக்கு அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு எந்திரிச்சு நிக்க அந்த இடத்துக்கு அந்த மந்திரி அவன் கூட அந்த ஒரு சிங்கமும் வரும். ஐயோ இவன் ஏதாவது பிரச்சனை கிளை போட்டுருவானு உடனே நம்ம ஹீரோ அவன் காலை இழுத்து விட்டு அவனை மண்டி போடுற மாதிரி பண்ணிடுறான். அந்த மந்திரியும் வந்து உங்களை மாதிரி இந்த 8 குலத்தை சேர்ந்த மா வீரர்களையும் இந்த இடத்துல கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு வருஷம் கழிச்சு நடக்க போற இந்த ஒரு கான்டெஸ்ட்ல உங்களோட கிளான் சார்பா நீங்க பங்கேற்க வந்ததுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா போட்டி நடக்கும் போது நடுவுல யாராவது விட்டுட்டு போறேன் இல்ல இந்த போட்டியில இருந்து விலகுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க கிளானை கம்ப்ளீட்டா நாங்க அழிச்சிடுவோம். அது மனசுல இருக்கட்டும், நாளைக்கு உங்களுக்கான போட்டி ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு போறோம். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் ஹானும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஐயோ மனசாட்சியே இல்லாம அந்த ஆளை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்றையே உன்னால அது முடியுமான்னு கேட்க என்னால அது கண்டிப்பா முடியும், உனக்கு பயமா இருந்ததுன்னா நீ என் கூட இருக்க தேவையில்லைன்னு சொல்லுவானா. யோ நான் உன் ஃப்ரெண்டியான்னு சொன்னா அதுக்கு ஹான் எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டும் இருந்ததும் கிடையாது, உன்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு தேவையும் இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த மந்திரியை கொலை பண்றதுல இருந்து நீ யாரு தடுக்கிறாங்களோ அவன் எதிரி தான் அப்படிமானா விளங்குண்டாடே அப்படின்னு நினைப்பான் ஹீரோ பையன். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹானும் வந்து மார்க்கெட்ல சுத்திக்கிட்டு இருக்கும் போது எங்கேயாவது நமக்கு மூணாவது ஒரு டீம்மேட் கிடைக்கல அப்படின்னா நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டுருமே, நம்ம ஊருக்கு பிரச்சனை வந்துருமே அப்படின்னு புலம்பிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். இவங்க இப்படி பேசுறது அந்த பொண்ணு கவனிக்கிறா. சோ அவளை நம்ம லின் அப்படின்னு வச்சுக்கலாம். மார்க்கெட்ல இந்த போர் கைதிகளை வச்சு ஏதோ சண்டை போட போறாங்க போல. அதை இவங்க 2 பேரும் வேடிக்கை பாக்குறதுக்காக போவாங்க. ஒரு கூண்டுக்குள்ள ஒரு கத்தியை உள்ள தூக்கி போட்டுட்டு அந்த கூண்டுல 2 அடிமைங்க இருப்பாங்களா. சோ அந்த 2 பேருமே வந்து மாறி மாறி கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ண போறாங்க. சோ அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதுல கத்தி வந்து வெளியே போய் விழுந்துரும். இவங்க ஊருக்குள்ள வரும்போது ஒரு பர்டிகுலர் லேடியை போக்கஸ் பண்ணாங்கல்ல. சோ அந்த ஒரு லேடி தான் உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்குமா. அவங்க பேரை பினுன்னு வச்சுக்கலாம். அவங்க கூட இருக்கிற அந்த லேடியை போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க இதை பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ தலை அப்படியே எஸ்கேப் ஆயிலான்னு பார்க்க நம்ம ஹான் தான் பிடிச்சி நிறுத்திட்டு நீ தான் படைத்தளபதி ஆகணும்னு சொன்னியே, போர்க்களத்துல இதை விட மோசமான சாவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீ பண்ண வேண்டியதா கூட இருக்கும், ஒழுங்கு மரியாதை நின்னு பாருன்னு அவனை நிக்க வைக்க அந்த பினுங்கிற லேடி அங்க இருக்கிற ஒரு சங்கிலியில இன்னொரு லேடியோட கழுத்தை வந்து கட்டி அதே சாவடிச்சிருவா. எப்படி இன்னைக்கு இந்த ஒரு போட்டியில ஜெயிச்சது இந்த பினு தான். இவெல்லாம் நாங்க வடக்கு நாட்டுல இருந்தா பிடிச்சிட்டு வந்திருக்கோம், இந்த அடிமையை நீங்க யாராவது வாங்கிக்கிறதா இருக்கிறீங்களா, கண்டிப்பா ரொம்ப லாயலா இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த பினு நம்ம ஹான் கையில வச்சிருந்திருக்க அந்த ஈட்டியை பார்த்தோன்னே அவ பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்க கூட்டத்துல இருந்து அந்த லென் பொண்ணு நம்ம ஹானுக்கு லைட்டா கிச்சு காட்டும் போது அவன் கையை தூக்கிடுறானா. சோ அந்த பினுங்கிற லேடிய அவன் தலையில கட்டிடுறாங்க. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ எல்லாம் காசு கொடுத்துறான். இருந்தாலும் நம்ம ஹீரோவும் ஹானும் அந்த பொண்ணை கண்டுக்காம போக அந்த பினு இவங்கள ஃபாலோ பண்ணியே வந்துகிட்டு இருப்பாளா. அப்ப குறுக்கால அந்த லென் பொண்ணு வர நீ தானே அந்த கூட்டத்துல எனக்கு கிச்சில் காட்டினதுன்னு ஹான் கேட்கும் போது இல்லங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆக்சுவலி அந்த லிசார்ட் கிளானோட முத்திரையை ஆட்டையை போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த முத்திரை ஒரு கிளானோட முத்திரை இருந்தா தான் நம்மளால இந்த ஒரு போட்டியிலேயே ஜாயின் பண்ண முடியும். அதனால அந்த லிசார்ட் கிளானோட முத்திரையை பயன்படுத்தி நான் சேரலாம் அப்படின்னு இருந்தேன். அதை என்கிட்ட இருந்து திருப்பி வாங்கிட்டாங்களா, அதனால என்ன பண்றதுன்னு தெரியல, வேணும்னா உங்க கிளான் சார்பா நீங்க 2 பேர் தானே இருக்கிறீங்க, சோ அதனால என்னையும் கூட சேர்த்துக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்கு ஆள் கிடைச்சா போதுன்னு அவன் ஒத்துக்கிறானா. இருந்தாலும் ஹான் எதுவும் சொல்லல. அப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த இடத்துல அந்த பாலைவனத்துல பார்த்து அதே மர்மமான லேடியை பாக்குறான். அன்னைக்கு நைட்டு அந்த பினுங்கிற பொண்ணும் அப்படியே ஒரு குளியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவளோட முடி எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாளாம். ஈவன் ஹானுமே தூங்கிட்டு தான் இருப்பான். ஆனா யாரோ வரத கேட்டோடனே அப்படியே கண் வெளிக்க அந்த ஈட்டி எடுத்துட்டு கதவு கிட்ட போனா அந்த பினு தான் அட்டாக் பண்ண பாப்பாளா. அவளை அப்படியே வச்சுட்டு எதுக்குடி கொலை பண்ண பாக்குறேன்னு கேட்க அங்கதான் ஒரு மேட்டர் ரிவீல் ஆகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு போர்க்களத்துல நம்ம ஹீரோவோட அண்ணன் வடக்கு நாட்டோட ஜெனரல் அந்த ஒரு ஈட்டியை வச்சு தானே போட்டு தெளிந்திருப்பான். சோ வடக்கு நாட்டோட ஜெனரலோட பொண்ணு தான் பார்த்தா இந்த பினு. அந்த போர்க்களத்துல இந்த ஒரு ஈட்டியை வச்ச ஒருத்தன் தான் எங்க அப்பாவை சாகடிக்கிறான் அப்படிங்கறத அவ பார்த்துருப்பா. அதே ஈட்டியால அவளோட கண்ணுக்கு கீழேயுமே அடிபட்டு இருந்திருக்கும். அந்த பினுவோட அப்பாவை கொலை பண்ணது என்னமோ நம்ம ஹானோட அண்ணன் தான். ஆனா ஈட்டி நம்ம ஹானோட கையில இருக்கிறங்காட்டி நீ தான் கொலை பண்ணிருப்பேன்னு அவ சொல்ல அதுக்கு ஹானுமே இங்க பாரு இந்த ஊரோட மந்திரி இருக்கிறான்ல அவனை போட்டு தள்ளுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், ஒன்ஸ் அவனை முடிச்சு கட்டினதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவான். அடுத்த நாள் போட்டி நடக்கிற அந்த இடத்துக்கு வந்து அந்த பினுங்கிற பொண்ணும் ஒரு கூடாரத்துக்கு மேல மறைஞ்சிருந்திருக்க அந்த அரீனா பார்த்தா அப்படி ஏதோ சங்கிலியை வச்சு கட்டின மாதிரி இருக்குமா. ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு 2 போயாகணும் போல. ஆனா அப்படி போறதுக்கு இப்ப இந்த இடத்துல 8 கிளான சேர்ந்த 3 பேர் வந்திருக்காங்களா. ஒரு சங்கிலியால 3 பேரையும் வந்து கட்டி விட்டுருவாங்களா. இப்ப இந்த 3 பேரு ஒன்னா இதுக்குள்ள நடந்து போயாகணும். ஆனா அதே நேரத்துல சண்டை போடுறதுக்காக எல்லாரும் அவங்களோட வெப்பன்ஸையும் தயார் பண்ண அந்த சங்கிலி மேல நடந்து போறாங்கல்ல அதுல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா உள்ள ஏகப்பட்ட ஈட்டிகள் காலி தான். மணி அடிக்க இருக்கிற எல்லாருமே களத்துல இறங்குறாங்களா. உள்ள இறங்கணும்னு சரியான சண்டை எடுத்தோன்னே சில பேர்லாம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து இறந்தெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ ஒரு சில பேர் அந்த இடத்துல உயிரோட இருக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு செயினியா வந்து கம்ப்ளீட்டா சுத்தி விடுறாங்களா. அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா கிடையாது. சில இரும்பு பந்துகள் எல்லாத்தையும் அந்த இடத்துல உருட்டி விட எஸ்கேப் ஆகிறதுக்காக சில பேர் அப்படியே அந்த செயினுக்கு கீழே போயிடுறாங்க. ஆனா சில பேர் அந்த பந்துகளுக்கு நடுவுல மாட்டி இறந்து போக
முதல்ல பார்த்தா 3 பொண்ணுங்க இருக்கிற ஒரு கிளான் இருக்கும். சோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுப்பாங்களா. அதுவே நம்ம ஹீரோவோட டீம் வந்துகிட்டு இருக்கும் போது அப்போ அங்க ஒருத்தர் கீழே விழுகிற மாதிரி இருக்க நம்ம ஹீரோ அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோஸோட டீம் வந்து 2வது பிளேஸ் பிடிக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 டீம் அந்த இடத்துல இருக்க அப்ப அந்த ஃபால்கன் டீமை சேர்ந்த ஒருத்தனோட கால் அங்க இருக்கிற சங்கிலிக்குள்ள போய் மாட்டிக்குமா. பொறுமையா அந்த காலை வெளியெடுக்கிறதுக்கான நேரம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வேற ஒரு டீம் அந்த இடத்துல ஜெயிக்கிற மாதிரி இருக்க. வேற வழி இல்லாம அந்த ஃபால்கன் டீமை சேர்ந்தவன் தன் டீமேட்டோட காலையே வெட்டி எடுத்து அவனையும் தூக்கிக்கிட்டு எப்படியோ 3வது பிளேஸ் வந்துடுறாங்க. போட்டியில ஜெயிச்ச எல்லாருக்கும் அந்த மந்திரி பரிசு கொடுத்துக்கிட்டு இருப்பானா. கிட்டவாடி மவனை உன போட்டு தள்ளிடுறேன்னு நம்ம ஹான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவே அந்த பினு இருக்கிறாள் அவளும் அந்த இடத்துல மறைஞ்சிருந்துகிட்டு ஒரு ஆரோ வச்சு ரெடியா இருப்பான். ஒன்ஸ் ஹான் அந்த மந்திரியை போட்டு தள்ளிட்டானா அடுத்த செகண்டே அவனையும் போட்டு தள்ளிடலான்னு வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மந்திரி ஹானோட அந்த ஈட்டியை பார்த்தோன்னே ஹே இது இந்த பர்டிகுலர் ஜெனரலோட தாச்சு அப்படின்னு சொல்ல ஆமா அவன் என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா முறைச்சு பார்த்துட்டு இருப்பானா. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மந்திரியோட அந்த பரிசை ஹான் வாங்கிக்கிறான். அவனை கொலை பண்ணல. இருந்தாலும் ஹான் மேல அந்த மந்திரிக்கு லைட்டா சந்தேகம் வர அப்படியே சீன் கட் பண்ணா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க அந்த பினு ஓரமா உட்காந்துருப்பாளா. என்ன இந்த நாய் கொலை பண்ணல நான் எப்ப இவனை கொலை பண்றது அப்படின்னு சொல்லி பயங்கர டிசப்பாயின்மெண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அதுவே மத்த 3 பேர் சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட ஒரு சீப்பை கையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதை டக்குன்னு புடுங்க அந்த லின் பண்ணும். என்னடா ஏதாவது பொம்பளை புள்ள கொடுத்துச்சா நீ போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை வச்சு ரொமான்ஸ் பண்ணிக்க சரியானு அவ அதை தூக்கி சொக்காக்குள்ள வச்சுக்க. உனக்கு அது வேணும் அப்படின்னா நான் பெட்டரா வேற ஏதாவது ஒண்ணு கூட வாங்கி தரேன் ப்ளீஸ் அதை எனக்கு கொடுத்துரு. எங்க அம்மா எனக்கு கடைசியா கொடுத்த ஒரே ஒரு பொருள்னு சொல்ல அம்மா சென்டிமெண்டா சரி இந்தா வச்சுக்கோ உன் அம்மா உனக்கு சீப்பாவது கொடுத்துருக்கு. எங்க அம்மா எனக்கு ஒரு பேர் கூட வச்சதில்ல அப்படின்னு அவ ஃபீல் பண்ண நம்ம ஹீரோக்கு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல இந்த இடத்துல ஒரு மந்திர காடு ஒண்ணு இருக்குது. அங்க போனா நம்மளால நம்ம கடந்த காலத்தை பத்தின உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல எனக்கு கடந்த காலத்தை பத்தி எல்லாம் கவலை கிடையாது என்னைக்கும் எதிர்காலம் தான் சொல்லுவாளா. இதை லைட்டா ஹானுக்கு உரைக்கிற மாதிரி இருக்கும். அங்க உரமா உட்காந்துருக்க பினு கிட்ட போயிட்டு சாப்பாடு கொடுக்கும் போது நீ ஏன் அந்த மந்திரியை கொலை பண்ணலன்னு கேட்பாளா. நான் கண்டிப்பா பண்ணுவேன் இப்போதைக்கு நான் பண்ணல. ஆனா அதே நேரத்துல நீ சாப்பிட்டாதான் என்ன நீ கொலை பண்ற அளவுக்கு உனக்கு தெம்பு இருக்குன்னு சாப்பாடு கொடுக்கும் போது அவளும் சாப்பிடுவா. அப்ப திடீர்னு ஹானை யாரோ அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ண அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வந்துருவாங்களா. உள்ள போது நம்ம ஹானும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா அடி தாங்க முடியாம 2 பேர் அங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்க்க அதுல ஒருத்தனை நம்ம ஹீரோ பிடிச்சிருவானா. அவங்ககிட்ட இது எங்கேயாவது வாக்குமூலம் வாங்க போறாங்கன்னு சைட்ல இருந்து அவனும் கிராஸ்போ யூஸ் பண்ணி அந்த பிடிச்ச அந்த நபரை சாவடிச்சிடறான். அதுக்கப்புறம் அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்துட்டு யாரு நம்ம கொலை பண்றதுக்கு வந்திருப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஹான் தான் சொல்லுவான் கண்டிப்பா அந்த மந்திரிக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்கும். அதனால போட்டியாளர்களுக்கு நடுவுல சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன சாவடிக்கிறதுக்கு இது ட்ரை பண்ணியிருப்பான்னு சொல்லுவானா. சரி இது எப்படியா விட்டா வேலைக்காகாது அவனை போய் நான் போட்டு தள்ள போறேன்னு அங்கிருந்து கிளம்ப ஹீரோவும் சரி லின்னும் சரி அப்படின்னா நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல் போட்டியில நம்மள சுத்தி ஒரு சங்கிலியை போட்டு நம்ம 3 பேரையும் பாஸ் பண்ண வச்சாங்கல்ல. அப்ப அந்த சங்கிலியை போடும் போதே நம்மளோட 3 பேரோட விதியும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. எது நடக்கிற மாதிரி இருந்தாலும் இல்ல என்ன பண்றதா இருந்தாலும் அதை 3 பேரும் சேர்ந்தே பண்ணுவோம். ஆனா இப்படி போய் அவனை கொலை பண்றதோட ஒரு பெட்டரான ஐடியா இருக்கு. ஒன்ஸ் இந்த ஒரு போட்டியில நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ஹான் நீங்க இந்த நாட்டோட ஒரு படை தளபதி ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரி எந்த அளவுக்கு கேடுகட்ட ஒருத்தன் அப்படின்னு உங்களால ராஜா கிட்ட ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களால பழி வாங்க முடியும். இதை நீங்க பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே அது நல்லதா தான் போய் அமையும்னு சொல்ல இவங்க பேசுறது எல்லாத்தையும் ரூஃப் மேல படுத்துக்கிட்டு பினு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கிறா. ஆனா அதுக்கப்புறம் 2வது ரவுண்டுக்காக ஏதோ ஒரு ஐலாண்டுக்கு போறாங்களா. அந்த இடத்துல ஒரு பீச் ஒன்று இருக்குமாமா. சோ அந்த பீச் வந்து ஒரு தங்க முட்டையை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து இவங்க எடுத்துட்டு வந்தாகணும். இந்த போட்டிக்காக போன போட்டியில முதல் பிரைஸ் வாங்கின அந்த 3 பொண்ணுங்க இருக்கிறாங்கல்ல அவங்களும் வந்திருப்பாங்க. ஈவன் அந்த ஃபால்கன் குரூப்பை சேர்ந்து அந்த மிச்ச 2 பேர் இருக்கிறானுங்களா சோ அவனுங்களும் வந்திருப்பானுங்களா. நம்ம ஹீரோஸும் மெதுவா உள்ள வந்துகிட்டு இருக்க அப்ப அந்த லின் பொண்ணு அங்க அழகா இருக்கேன்னு சொல்லி ஒரு பூ கிட்ட போகும்போது அது ஒரு விசச்செடின்னு அந்த லின்னை காப்பாத்த போய் நம்ம ஹான் அதெல்லாம் பாதிக்கப்பட்டுருவாரா. அவன் உடம்பு முழுக்க அந்த விஷம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்க இதுக்கான மாற்று மருந்து ஏதாவது இருக்கான்னு இவங்க கேட்கும் போது நான் ஒரே ஒரு தடவை கேள்விப்பட்டிருந்திருக்கேன். இந்த ஒரு குகைக்குள்ள ஏதோ ஒரு ஆரஞ்சு கலர்ல பாசம் ஒண்ணு இருக்கும் இந்த மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் இதுக்கான மாற்று மருந்துன்னு சொல்லும்போது ஓகே தல வெயிட் பண்ணனே இவங்க 2 பேரும் போறாங்க. அங்க அந்த பொண்ணுங்க 3 பேர் அந்த முட்டையை தேடி போயிருந்திருப்பாங்கல்ல. பார்த்தா அங்க இருக்கிற செடிகள் அந்த பொண்ணுங்களை சாவடிக்க கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஃபால்கனை சேர்ந்தவங்களும் வருவாங்களா. ஆனா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி நேரா போய் எப்படியும் அந்த ஒரு முட்டையை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா பின்னாடி ஏதோ ஒன்னு ஃபாலோ பண்ற மாதிரி இருக்க வேகமா இருந்து அடிச்சு பிடிச்சு வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த லின் பொண்ணும் டே முட்டை எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு பாத்துருவாங்களா. ஆனா அந்த ஃபால்கன்ல ஒருத்தனை பார்த்தா ஒரு செடி வந்து பிடிச்சு அவனை சாவடிச்சு கூட்டிட்டு போக ஐயோ அவனை காப்பாற்ற முடியலன்னு நம்ம ஹீரோக்கு பயங்கரமான சோகம். இருந்தாலும் இன்னொருத்த முட்டை எடுத்து போயிருந்திருப்பான்ல அவன் முன்னாடி பார்த்தா அந்த ஒரு பீஸ்ட் வந்து நிக்க அவன் முட்டையை கீழே போட்டுருவான். அதை நம்ம லின் எடுத்துட்டு போக அது நம்ம ஹீரோ கூட கண்டுக்காது. நேரம் அந்த முட்டையை அந்த லின் தான் வச்சிருக்கான்னு சொல்லி அவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு போகுமா. ஏதோ அச்சு பிடிச்சி அந்த லின்னும் எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல போய் மறைவா நிக்க நம்ம ஹீரோ வந்துட்டு அதை எங்கிட்ட கூடன்னு கேட்கும் போது அவளும் கொடுத்தாடுறான். அவளை விட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோவை தேடி அந்த டிராகன் வந்துகிட்டு இருக்குமா. நம்ம ஹீரோவும் ஓடுறான் ஓடிட்டே இருக்கிறான். அந்த லின் பொண்ணு பின்னாடியே வந்துகிட்டு இருக்க கரெக்டா ஒரு குகை மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வேகமா ஓடி போய்கிட்டு இருக்க அந்த ஒரு பீஸ்டும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வருமா.
சடனா அங்க இருக்கிற ஒரு பாறையை பிடிச்சி அப்படியே மேல எம்பிக்கும் போது அந்த பீஸ்ட் இவங்களை அட்டாக் பண்ணாம நேரா வேகமா உள்ள போயிட்டு மாட்டிக்குது. அப்பதான் அந்த பீஸ்டோட தலையில தான் பார்த்தா அந்த ஆரஞ்சு கலர்ல அந்த பாசம் மாதிரி இருக்க அதை கலெக்ட் பண்ணிக்கிறாங்களா. ஆனா அதுக்கப்புறம் அந்த குகையில இருந்து எஸ்கேப் ஆயிட்டு மறுபடியும் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா போய் ஒரு பாறைக்குள்ள நல்லா வாகா மாட்டிக்குது. அதோட தலையில ஏதோ கிரீட மாதிரி இருக்கும் போல, அது நல்லா சிக்கிக்க ஹானுக்கு எப்படியோ அந்த ஆன்டிடோட்டை கொடுத்து காப்பாத்திடுறாங்களா. ஆனா அதுவே அந்த பீஸ்ட் கத்திட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ இல்ல அதை அப்படியே விட்டு அது செத்து போயிடும், அதுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அவனா தனியா போய் அந்த ஒரு பீஸ்டோட தலையில ஒரு கிரீட மாதிரி இருக்கும்ல அதை ரிமூவ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பானா. அது நல்லா அதோட பாடியோட ஒட்டிந்து இருக்கும் போல. பின்னாடியே வந்து அந்த லின் பொண்ணும் அதுக்கு உதவி பண்ணும்போது கரெக்டா நம்ம ஹான் தான் அந்த பீஸ்ட் முன்னாடி நெருப்பை கொண்டாந்து காட்டுவானா. நெருப்பை பார்த்தனே அதை பயப்பட அந்த பயத்திலேயே அந்த வலியையும் பொறுத்துக்கிட்டு அந்த கிரீடத்துல இருந்து அந்த பீஸ்ட் அப்படியே தனியா வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஒரு முட்டையை அப்படியே அந்த பீஸ்ட் முன்னாடி வச்சுட்டு, தலை இங்க பாரு, உன் முட்டை உனக்கு ரொம்ப முக்கியம் எங்களுக்கு தெரியும், ஆனா அதே நேரத்துல எங்க கிளானே எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அப்ப நாங்க வெறுங்கையை வீசிட்டு எங்களால போக முடியாது, சோ எங்க கிளானை சேர்ந்த ஆளுங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த ஒரு முட்டையை எடுத்துட்டு போய் காமிச்சிட்டு திருப்பி கொண்டாந்து கொடுத்துறோம் சரியா அப்படின்னு டீல் பேசிட்டு இருப்பானா. அந்த பீஸ்டும் அதுக்கு ஒத்துக்கும் போல. அங்க அந்த மலையை விட்டு வெளியே வரும்போது என்ன மன்னிச்சிடுங்க, என்னாலதான் உங்களுக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ண. ரொம்பலாம் கவலைப்படாத, சாவ நான் ஏற்கனவே நிறைய தடவை பார்த்திருக்கேன்னு 3 பேர் அங்கிருந்து போகும்போது அந்த மர்மமான லேடி இதை எல்லாத்தையும் பாக்குறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோஸை தவிர அங்க உயிரோட தப்பிச்சதுன்னு பார்த்தா அந்த ஃபால்கன் குரூப்பை சேர்ந்த அந்த ஒரே ஒரு நபர் தான். அதனால அவனோட தோல்வியை குறிக்கிற விதமா அவனோட கண்ணத்திலே அந்த சூடு வைக்கிறாங்களா. சோ இப்போதைக்கு இவங்க 3 பேர் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அந்த மந்திரி அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க 3 பேரும் தான் உங்க 3 பேருக்கு இப்ப எதிரி, அதனால நீங்க 3 பேரும் இப்ப சண்டை போட்டீங்க அப்படின்னா உங்க 3 பேர்ல யாரு உயிரோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த படைத்தளபதி அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் போகும்னு சொல்ல ஹீரோவும் அந்த லின்னும் இல்ல எங்க ஹான் வந்து பயங்கர திறமசாலியான ஒருத்தர், நீங்க டைரக்டா அவரே வந்து படைத்தளபதியை ஏத்துக்கலாம்னு சொன்னாலும் இங்க பாருடா, நான் உன் ஒப்பீனியன் கேட்கறதுக்காக இந்த இடத்துல இல்ல, நீங்க 3 பேரும் சண்டை போடணும் அப்படிங்கறது இந்த போட்டியோட ரூல்ஸ், தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கீங்க, மூடிட்டு போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணி சண்டை போடுற வேலையை பாருங்கடான்னு சொல்லிட்டு போவான். ஏன்னா அவங்க போட்டி விட்டு விலகினாலும் இவங்க கிளான சேர்ந்தா மொத்த பேரை கம்ப்ளீட்டா அழிச்சிருவானுங்க. இப்ப என்னடா பண்றதுன்னு 3 பேர் புலம்பிட்டு நின்னுகிட்டு இருக்க. அப்ப அந்த மர்மமான லேடி அங்க வந்துட்டு நீங்க 3 பேரை அடிச்சுக்கிட்டு சாகணுங்கிற அவசியம் கிடையாது, வேற ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லுவாங்களா. நான் உங்களை அடிக்கடி பாத்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகும்போது, ஷாக்க குற உன்னோட அப்பாவோட ஒரு பழைய ஃப்ரெண்டு தான் நானு, உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்காக அந்த மர்ம காட்டுக்கு உங்களை நான் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த காட்டுக்குள்ள போனோடனே திடீர்னு கற்கள்ல ஒரு மாதிரி ஆகாயத்துல பறக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவோட அம்மாவோட குரல் வந்து கேட்க ஆரம்பிக்கும். உன்னோட அப்பா நார்த், அதாவது வடக்கு நாட்டோட ராஜாடான்னு சொல்ல அந்த மர்மமான லேடியும் அப்பதான் உண்மை எல்லாத்தையும் சொல்றாங்க. உண்மையாலுமே நம்ம ஹீரோ வந்து வடக்கு நாட்டோட ராஜாவோட பையன் தான். இந்த 2 நாட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உங்க அப்பா எந்த அளவுக்கு விரும்பினாரோ அதே அளவுக்கு தான் நீயும் இருக்கிற, ரொம்ப நல்லவனா, எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இறக்க குணம் படைச்சு சும்மா ஏதோ ஒன்று வளரிட்டு இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ மறுத்தாலுமே வேணும்னா உன்னோட கையை கிழிச்சு உன்னோட ஷோல்டர்ல அந்த ரத்தத்தை அப்பு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவனும் அதை பண்றானா. பார்த்தா அவனோட கையில வந்து ஒரு விதமான கோல்டன் டாட்டூ ஒன்று கிரியேட் ஆகுது. இதே மாதிரியான ஒரு டாட்டூவை இந்த ராஜ்யத்துக்கு வரும்போது அந்த வடக்கு நாட்டோட சோல்ஜர்ஸ் அந்த அசாசின்ஸ வெளியே தொங்க விட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களோட கைகள்லயுமே ஹீரோ பார்த்து இருந்திருப்பான். இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்தோடனே நம்ம ஹான் சமாகான்ல அங்கிருந்து போவானா. பின்னாடியே ஹானை சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம லின்னுமே வந்தாலும் அவளை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு நீ எல்லாம் இனிமேல் என் கூட சுத்தாதறின்னு சொல்ல, ஐயோ எனக்குன்னு என்னைக்கும் யாருமே இருந்தது கிடையாது, மேபி இந்த ஒரு போட்டியில ஜெயிச்சு ஒரு படைத்தளபதியான சந்தோஷமா இருப்பான்னு நான் நினைச்சேன், ஆனா அது தப்பு, நான் உன் கூடயும் ஹீரோ கூட இருக்கும் போது தான் சந்தோஷமா இருந்தேன், ஏன்டா எல்லாரும் என்ன விட்டு போறீங்க அப்படின்னு கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுவாளா. ஒரு பக்கம் ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த மர்மமான லேடி வந்துட்டு இங்க பாரு, உலகத்துல எப்பப்பெல்லாம் பெரிய பிரச்சனை வருதோ அப்போ அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு மாவீரன் ஒருத்தன் பிறப்பான், அந்த ஒரு மாவீரன் இந்த காலகட்டத்துல நீ தான். அந்த மந்திரி இந்த 2 நாட்டுக்கும் பிரச்சனை வரணும் அப்படிங்கிறங்காட்டி ஏதோ ஒரு சதி தீட்டிட்டு இருக்கிறான், அந்த ஒரு சதியை நீ தான் முறியடிச்சு ஆகணும். நீ இப்போ வடக்கு நாட்டுக்கு போய் உங்க அப்பாவோட நண்பர்கள் நிறைய பேர் அங்க இருப்பாங்க, அவங்க எல்லார்கிட்டையும் உங்க அப்பாவோட பையன் நீ தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டு இந்த அரியணைய, வடக்கு நாட்டோட அரியணைய நீ கைப்பற்றணும், அதுக்கப்புறம் தான் இந்த எந்த ஒரு போருமே எல்லாமே நின்னு போகும் அப்படின்னு சொல்ல, உலகத்தை காப்பாத்துறதுக்கு முன்னாடி நான் முதல்ல என் கூட இருக்கிறவங்களை காப்பாத்தணும்னு சொல்லுவானா. காட்டுக்குள்ள உலாவிட்டு இருக்கிற நம்ம ஹானை வந்து மீட் பண்ண அந்த பினு பொண்ணும் ரொம்பலாம் கவலைப்படாத, உன்னை போட்டு தள்ளுறதுக்குலாம் ஒன்றும் வரல, ஆக்சுவலி அந்த ஒரு பிரிசனுக்குள்ள என்ன பிடிச்சி வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஒரு ஜெயிலுக்குள்ள, உண்மையை சொல்ல போனா அந்த ஜெயிலுக்குள்ள என்ன யாரும் பிடிச்சி வைக்கல,
வைக்கல, என்னை யாரும் ட்ராப் பண்ணல, பிசிக்கலா மட்டும்தான் அதுக்குள்ள இருந்திருக்கேன். ஆனா உண்மையாலுமே என்ன பிடிச்சது அப்படிங்கிறது உன்னை பழி வாங்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு பழி வாங்குற உணர்வு மட்டும்தான். அந்த ஒரு உணர்வை நான் விட்டுட்டேன். இப்ப எனக்கு பயங்கர ஃப்ரீடமா இருக்கு, யாரையும் பழி வாங்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்ல, அதுதான் என்ன நிம்மதியா வாழ வைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாளாம். இவன் இந்த மாதிரி சொன்னது நம்ம ஹானுக்கு லைட்டா உரைச்சிரும். நாம எதுக்கு தேவையில்லாம ஹீரோ மேல கோவப்படுறோம், அவன் நம்மளுக்கு எதுவுமே பண்ணல, அவன் வெறும் அந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கிறங்காட்டியும் அந்த லின் பொண்ணும் யாரு என்ன ஏதுன்னு தெரியாதுங்கிற காரணத்துக்காக அவங்கள வெறுக்கணுங்கிற தேவை இல்லையேன்னு லின்னை தேடிட்டு அவன் வந்துகிட்டு இருப்பானா. அதுவே அந்த லின்னும் அழுதுகிட்டு காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போது அவளும் அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட பேர் வந்து சுத்து போடுறாங்க. கூடவே அந்த மந்திரி அங்கதான் இருப்பானா. அவ்வளவுதான், நம்ம லின்னை காலி பண்றதுக்காக உத்தரவு கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு அவளும் சண்டை போட்டு பாக்குறா. ஆனா கடைசியில எல்லாரும் போட்டு சரியான அடி அடிச்சிடறானுங்க. உள்ள என்ட்ரி கொடுத்த ஹானுமே அவன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஈட்டியை வச்சுட்டு அவனையும் எவ்வளவோ சண்டை போட ட்ரை பண்றானா. ஆனா ஆல்ரெடி நம்ம லின் அங்க அச்சு போட்டு இருந்திருக்காங்கல்ல, அந்த மந்திரி பார்த்தா நம்ம லின்னோட முடி அப்படியே கொத்து கொத்தா புடிச்சு புடுங்க ஆரம்பிப்பான். அவ்வளவு பயங்கரமா வலியில வந்து துடிக்கும் போது ஹானுக்கு புரிஞ்சிருச்சு. அப்படியே அவனோட ஈட்டியை தூக்கி போட்டு அந்த இடத்துல சரண்டர் ஆக, கவலைப்படாத, என்னாலும் உன்னை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதுவே அந்த மந்திரி, நீ என்னதான் காப்பாத்துறன்னு பாக்கலாம், ஆனா இந்த பொண்ணு சாவருக்கு நீ தாண்டா காரணம்னு ஒரு சுவாடை எடுத்து அவளோட முதுகுலயே இறக்கிடுவான். அதுக்கப்புறம் அவளும் வாங்கி போக நம்ம ஹான் அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுவாங்களா. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தான் மிச்சம் இருக்கிறான். அவனுக்கு இது படைத்தளபதி ஆக்க போறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவனையும் முடிச்சு கட்டிட வேண்டியதான், மொத்தமா இந்த ராஜ்யத்தையே அழிச்சிட்டு நம்ம நாட்டுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க ஹீரோவும் குத்துவரும் குலவருமா இருக்கிற லின் அப்படியே மடியில தூக்கி வச்சிருக்கும் போது அவ சாகருக்கு முன்னாடி நம்ம ஹான அந்த மந்திரி தூக்கிட்டு போயிட்டான், ப்ளீஸ் அவனை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு அதே இடத்துல இறந்து போயிருவாளாம். அந்த லின் இறந்தது நம்ம ஹீரோக்கு பயங்கர கஷ்டமா போயிருது. அந்த காட்டுக்குள்ளேயே அவளுக்கு ஒரு சின்ன சமாதி மாதிரி கட்டிட்டு, இன்னொரு பக்கம் அந்த ஃபால்கன் டீமோட லீடர் இருக்கிறான்ல, அவன் தோத்து போயிட்டானா. சோ அதனால அந்த ஊரை விட்டு போகும்போது கரெக்டா என்ட்ரன்ஸ்ல நம்ம ஹீரோ வந்து நின்னுக்கிட்டு, எதுக்கு அங்க இருந்து போற, அந்த ஒரு மந்திரி, அந்த மந்திரி மேல உனக்கு சந்தேகமா இல்லையா, அவன் இந்த நாட்டையே அழிக்க பாக்குறான், இந்த ஒரு நாட்டை நம்ம காப்பாத்தி ஆகணும், இதுக்கு எனக்கு சம்மதம் கிடையாது, என்னை எல்லாம் கூப்பிடாதையான்னு அந்த ஆள் சொன்னாலும், ஏய் பிளீஸ் யா, நான் போய் சொன்னா மட்டும் ராஜாலாம் எதுவும் கேட்க போறது இல்ல, இந்த மாதிரி அவன் இதுக்கு முன்னாடி துரத்தி விட்டான்ல, இந்த எல்லா கிளான சேர்ந்தவங்களும் ஒண்ணு சேர்ந்தாதான் அவனை ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஃபால்கனோட லீடர் கிட்ட ரியாக்ஷன் இருக்காதா. என்னமோ பண்ணுன்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போக பார்க்க, நீ தனியா போய் என்னடா பண்ண போறேன்னு கேட்டா, இந்த மாதிரி அந்த லின்னை ஏற்கனவே கொலை பண்ணிட்டானுங்க, ஹானையும் பிடிச்சி வச்சுட்டானுங்க, ஹானை போய் காப்பாத்த போறேன்னு சொல்லுவான். அடுத்த நாள் பிளான் போட்ட மாதிரியே அந்த மந்திரியுமே பார்த்தா நம்ம ஹான் அந்த இடத்துல கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு ராஜா கிட்ட, இந்த ஹான் போட்டியில இருக்கிற மத்தவங்கள போட்டி இல்லாத போது போட்டு தள்ளிட்டான், சோ அதனால இவன் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி இவனை இதே இடத்துல காலி பண்ண வேண்டியதாங்க போது நம்ம ஹானும் அங்க ரியாக்ஷன் இல்லாம இருப்பானா. ராஜாவும் சரின்னு உத்தரவு கொடுக்க, அதுக்குள்ள என்ன அவசரம்னு நம்ம ஹீரோ வருவானா. வந்து அந்த ராஜாக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, தலை இந்த மாதிரி அந்த ஹான் பையனு எங்க கிளான சேர்ந்தவன் தான், ஆனா எங்க கிளான சேர்ந்த ஒருத்தன் இந்த அளவுக்கு துரோகியா இருப்பான் நானே எதிர்பார்க்கல, அதனால எங்க கிளானோட மரியாதையை காப்பாத்துற விதமா நானே அந்த ஒரு துரோகியை சண்டை போட்டு தோக்கடிக்கிறேன், அதுக்கான பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கும் போது இவன் ஏதாவது பிளான் போட்டிருக்கான புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மந்திரியும் ராஜா இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவானா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, ஏன் மந்திரி இந்த மாதிரி பயப்படுறீங்க, ஆனா இப்ப என் கூட போட்டி போடுறதுக்கு எந்த ஒரு ஆளுமே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம், நானே டைரக்டா ஒரு படைத்தளபதி ஆக போறேன் தான் மந்திரி, உங்களோட பொசிஷனும் இந்த படைத்தளபதி ஆக போறேன் நான், என்னோட பொசிஷனும் ஒண்ணுதான், அதனால நீங்க எனக்கு ஆர்டர் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆமா சண்டை போட்டோம் அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்களா. ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணிக்க. இன்னொரு பக்கம் அந்த ஃபால்கனோட லீடர் இருப்பான்ல, அவன் அந்த போட்டியில இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கிற அந்த ஆளுங்கிட்ட எல்லாம் போயிட்டு, டேய் ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனைடா, இந்த மாதிரி ராஜாக்கெல்லாம் பிரச்சனைடா, வந்து என் கூட சேர்ந்து ஒன்னா சண்டை போடுங்கடா அப்படின்னு கூப்பிட்டா, போட்டியில தோத்து போனங்காட்டி அசிங்கமா இருக்கட்டும்னு சொல்லி மூஞ்சில முத்திர குத்தி அமுச்சுட்டு இருந்திருக்கானுங்க. அந்த நாயை காப்பாத்துறதுக்கு நாங்க எதுக்குடா சண்டை பண்ணணும்னு அவனுங்க அங்க இருந்து போயிடுறானுங்க. அதுவே ஹீரோ ஹான் கிட்ட, ஐயோ எந்திரிச்சு சும்மா சண்டை போடுற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அங்க சைடுல ஏதோ சிங்கம் மாதிரி எல்லாம் ஃபேசஸ் இருக்கும்ல, அதுக்குள்ள இருந்து சில பிளேட் எல்லாம் வருமா, அதை இங்க போட்டி போடுறீங்களா அட்டாக் பண்ண போல, அது எல்லாத்துல இருந்து நம்ம ஹீரோ தான் தடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா அப்படி தடுக்கும் போது ஒரே ஒரு பர்டிகுலர் பிளேடு சுத்தி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர உள்ள போந்து நம்ம ஹான் தான் ஹீரோவை காப்பாத்தினான். சரி சரி வா, ரெண்டு பேரும் இங்க இருந்து உயிரோட போவோமான்னு அந்த பிளேடு எல்லாத்தையும் ரெண்டு பேரும் தடுத்துட்டு இருப்பானுங்களா. இது வேலைக்கு ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட மந்திரியும் மக்களுக்கு நடுவில் உட்காந்து இருந்த தான் ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுக்கும் போது அவனுங்களாம் சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. ஒரு கலவரம் ஒண்ணு ஏற்படுது. ஊர் முழுக்க பெரிய சண்டை போய்கிட்டு இருக்குவன், வேற வழி இல்லாம அந்த ஃபால்கனை சேர்ந்தவனும் தனியா தான் சண்டை பண்ண போலேன்னு வந்துட்டு இருக்கும் போது பின்னாடியே பார்த்தா மத்த கிளான சேர்ந்த பசங்களும் வந்துடுறாங்க. ஃபால்கனுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிருது. அங்க ஒரு பெரிய சண்டை போய்கிட்டு இருக்க ராஜாவை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணுவாங்களா. அதே நேரத்துல அங்க ஒரு சிங்கம் இருக்கும், அது கூட நம்ம ஹான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை எதிர்த்து அந்த நார்த்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ல பார்த்தா அந்த டாட்டூ இருக்கிறத பார்த்த உடனே, தல இளவரசர் நீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மரியாதை கொடுத்துட்டு அதே இடத்துல அவன் இறந்து போயிடுவான். ஹானுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அந்த பினு பொண்ணு இருக்கிறாள், அவ்வளவு உள்ள இறங்கி அந்த பெரிய பீச் கூட சண்டை போட அது அவளை கடிச்சு குதறிடும். அதுக்கப்புறம் ஹான் திருப்பி அது கூட சண்டை போடும் போது ஹானுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம
ஃபால்கனோட அந்த லீடர் இருக்கிறான்ல அவனும் வருவான். எப்படி அந்த ஒரு பீஸ்ட் வந்து இறந்து போயிருது, இருந்தாலும் தன்னை காப்பாற்ற முயற்சி பண்ண அந்த பினு பொண்ணு இறந்து போக தன்னை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தியோட கையாலேயே காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு ஹானுக்கு ஒரு மாதிரி இருக்கேன். அப்ப அந்த மந்திரி அங்க இருக்கிற ஒரு பட்டனை பிரஸ் பண்ணும்போது பார்த்தா அங்க ஒரு டோர் மாதிரி ஓபன் ஆகுதா. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட இந்த எண்ணெய் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்திருப்பான் போல. அது கம்ப்ளீட்டா அந்த அரினா ஃபுல்லா வலிஞ்சோட ஆரம்பிக்க அவன் நேரா அந்த பில்டிங்கோட டாப்புக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு கிளைடர் மூலமா எஸ்கேப் ஆகலான்னு பார்க்க இதை ஹீரோ கவனிக்கிறான். ஃபுல்லாமே நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்குது. இவனை எஸ்கேப் ஆக விடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ எப்படியோ தாவி அந்த கிளைடர் மேல ஏறிக்க ராஜா அவன் கூட இருக்கிற எல்லாரையும் ஒரு பர்டிகுலர் ரூம்குள்ள அந்த மந்திரி அடைச்சு இருந்திருப்பானா. அங்க இருக்கிற தூண்கள் எல்லாமே வந்து வீக்காய் உடைய ஆரம்பிக்க இதுக்குள்ளதான் ராஜா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன்னு அந்த ஃபால்கனும் நம்ம ஹானும் அதை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க கதவை. எப்படியோ கதவை ஓபன் பண்ணி அந்த ராஜாவை காப்பாத்திடுறாங்க. இருந்தாலும் அந்த ஃபால்கன் அதே இடத்துல நெருப்புல கருகி இறந்து போகிறான். எங்க ஃபால்கன் கிளான் உங்களுக்காக உயிரை கொடுத்ததை மறந்துடாதீங்க ராஜா அப்படின்னு அவனோட கடைசி ஆசையும் அதான் இருக்கு. ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த மந்திரிய கீழே இறக்கி இருந்திருப்பான்ல, அவ்வளவுதான். 10 வருஷமா அடக்கி வச்சிருந்த கோவம் உள்ள இறங்கணும்னு நம்ம ஹான் ஒரு 5 செகண்ட் கூட விட்டு வைக்காம அந்த மந்திரிய தூக்கி அங்க சொருகி விட்டுறான். எல்லா கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசரை காப்பாத்தி இருந்திருக்காங்கல்ல, அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அதை நாங்க பண்றோம்னு சொல்லும் போது நம்ம ஹான் தான் இந்த மாதிரி லின் அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா, சோ அவ இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நாங்க உங்களை காப்பாத்தி இருக்கிறது இதுவே நடந்திருக்காது. அவதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்தா, அதனால அவளுக்கு இங்க ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு கேட்பானா. நம்ம ஹீரோவும் அந்த ஒரு பீஸ்ட் கிங் இருந்ததுல சோ அதோட தங்க முட்டைய திருப்பி அதோட இடத்துல கொண்டு போய் வைக்கணும், அவ்வளவுதான் ராஜான்னு சொல்லும் போது அது ரெண்டுத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துறாங்க. முதல்ல நம்ம லின் இருக்கிறாள், சோ அவளுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சிலை வைக்க, அதுக்கப்புறம் லின்னோட பாடியை போச்ச இடத்துல போயிட்டு அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு நம்ம ஹீரோ அம்மா கொடுத்த அந்த சீப் இருக்கும்ல அதை உடைச்சு அதை ஒரு துண்டையுமே வச்சுட்டு போறான். இப்போதைக்கு நம்ம ஹான் இந்த தெற்கு நாட்டோட ஒரு படைத்தளபதி ஆயிட்டான். அதுவே நம்ம ஹீரோ அவனோட உரிமையை திருப்பி பெறக்காக வடக்கு நாடு தேடி செல்ல போறான். அதுக்கு ஹானுமே நீ பக்கத்து நாட்டுக்காரனா இருக்கட்டும், பட் இருந்தாலும் கண்டிப்பா நீ அங்க போ, ஒரு ராஜாவா ஆகு, அதுக்கப்புறமாவது நம்ம 2 நாட்டுக்கு நடுவுல எந்த ஒரு போரும் இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிவிட அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு நினைக்கிறேன். இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.